الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم إن العبد لا يحرم الرزق بالذنب يصيبه أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கினிய நேயர்களே, அக்குர்ண ஜமீயத் உலமாவுடைய ஊடக பிரிவு ஏற்பாடு செய்திருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமதானை பாக்கியமாக தந்தான், அருளாக தந்தான், நிஅமத்தாக தந்தான். நம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரமதானை தந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி. அன்பார்ந்தவர்களே, சென்ற ரமதானில் எம்மோடு சேர்ந்து நோன்பு நோற்றவர்கள், எம்மோடு சேர்ந்து சஹர் இஃப்தார் செய்தவர்கள், எம்மோடு சேர்ந்து தராவிஹ் கயாமுல்லேல் தொழுகைகள் ஈடுபட்டவர்கள், அவர்கள் இன்று எம்மோடு இல்லை, அவர்கள் மண்ணுக்கு கீழால் இருக்கின்றார்கள். அடுத்த வருடம் இதே போன்ற ரமதானுடைய காலம் வரப்போகின்றது. அந்த நாட்களில் எம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அல்லாஹ் இந்த ரமதானை பாக்கியமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரமதானை தந்தானோ அந்த நோக்கத்தில் பூர்த்தியான வெற்றியை பெறுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமதானை ஆரோக்கியமாக கழிப்பதற்குரிய சந்தர்ப்பை தந்தருள்வானாக. இந்த ரமதானில் எத்துணை பொக்கிஷங்களை, அருள் மாலைகளை, பரக்காத்துகளை வைத்திருக்கிறானோ அத்துணை பொக்கிஷங்களையும் பரக்கத்துகளையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ரமதானை பற்றி பேசும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான், விசுவாசிகளே, உங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன். காரணம் என்று சொன்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமதானை எமக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். யார் தக்வாதாரி, உண்மையான முத்தகீன் யார்? خلذ ذنوب صغيرها وكبيرها ذات التقى. உண்மையான தக்வாதாரி அவருடைய வாழ்க்கையில் சிறு பாவங்களையும் பெரும்பாவங்களை விட்டு விடுவாரே, அவர்தான் உண்மையான தக்வாதாரி என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் சொல்லும் பொழுது, உலகத்தில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வஸ்னா கமாஷின் ஃபௌக அர்தி ஷௌகி யஹ்தரு மா யரா லா தஹ்கிரன்ன ஸகீரத்தன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா. அதாவது முள் நிறைந்த நிலத்தில் எவ்வாறு நாம் பயணிப்போமோ, முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் எவ்வாறு நாம் பயணிப்போமோ, அதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய நாம் முட்கள் நிறைந்த பாதையில் எவ்வாறு கவனமாக பயணிப்போமோ, அதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், எமது வாழ்க்கையில் பாவங்களை கலைந்து சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிறு பாவம்தானே, அதை நாம் பெரிதாக கருதவில்லை என்று சொன்னால் அந்த சிறு பாவங்கள் நிறைந்து சிறு பாவங்கள் அதிகரித்து அது பெரும்பாவமாக மாறிவிடும். எனவே பாவத்தை விடுவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய நோக்கம் தராவிஹ் கிடையாது. ரமதானுடைய நோக்கம் கயாமுல்லேல் கிடையாது. ரமதானுடைய நோக்கம் இஃப்தாரும் சஹரும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலை முதல் மாலை வரைக்கும் எம்மை பட்டினியாக வைக்கிறான் என்று சொன்னால்
நோம்பாளியாக வைக்கிறான் சொன்னா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நான் தக்வாதாரியாக மாற வேண்டும். தக்வாதாருடைய அடையாளங்கள், முதலாவது அடையாளம் தான் அந்த தக்வாதாரி பாவங்கள் இல்லாத முறையில் வாழ்வான். குறிப்பாக ரகசியமான பாவங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ரகசியமான பாவங்களை விடுவான் என்று சொன்னால், ரகசியமான பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் என்று சொன்னால், ரகசியமான பாவங்களிலிருந்து தூரமாகுவான் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய வாழ்க்கையில் பகிரங்கமான பாவங்கள் நாளுக்கு நாள் இல்லாமல் போகும். நாளை கியாமத்து நாளில் ரகசியமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களுடைய நிலைமையை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள். லஅலிமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி மித்ல திஹாமா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளில் என்னுடைய உம்மத்திலிருந்து சில கூட்டம் திஹாமா என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான மலையளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஃபயஜஅலுல்லாஹு தஆலா அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா. அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லாமாக்கிடுவான், அழிச்சு விடுவான். சௌபான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படியான பயங்கரமான நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமா? எவ்வளவு பயங்கரமான நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமா? உலகத்தில் நல்லமல்கள் செய்த மனிதனுக்கு நாளைய கியாமத்தினால் இவ்வாறான பயங்கரமான நிலைமை ஏற்படுமா என்று கேட்ட நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஆம், இவ்வாறு ஒரு நிலைமை சில மனிதர்களுக்கு ஏற்படும். அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அல்லா நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலம். எங்களுக்கு தெரியாமலே அந்த கூட்டத்தில் நாம் மாறிவிடுவோம், எனவே அவர்கள் யார் என்று சொல்லி தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், கால அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்திகுக்கும் யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் இரவு நேரத்தை கழித்தது போல் அவர்களும் கழித்தார்கள். என்றாலும் இரவு நேரத்தில், ரகசியமான நேரத்தில், யாருமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உடைத்தார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்தும் மறந்தவர்கள் போல வெட்கமில்லாமல் பாவம் செய்தார்களே, அவர்களுடைய நிலைமைதான் இந்த நிலைமை என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவ்வளோ பயங்கரமானது ரகசியமான நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள். அன்பார்ந்தவர்களே, ரகசியமான நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகரிக்கக்கூடியது. ஏனென்று சொன்னால், அவரே 4 பேருக்கு முன்னால் நல்லவர்கள் போல இருப்பார். ஊருக்கு முன்னால் நல்லவர், இமாமுக்கு முன்னால் நல்லவர்கள், உலமாக்களுக்கு முன்னால் நல்லவர், தாய் தகப்பனுக்கு முன்னால் நல்லவர், மனைவிக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால், வியாபார ஸ்தலத்தில் பார்ட்னருக்கு முன்னால் நல்லவர். அவருடைய பேச்சென்ன, அவருடைய ஆடை என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய இபாதத் என்னென்னெல்லாம் எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். என்றாலும் அவருடைய ரகசியம் இருக்கின்றதே, அதே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிகின்றது. அதனால தான் ரகசியமான நேரத்தில் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் பயங்கரமான தண்டனைகளை கொடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கை இருக்கின்றதே, பாவங்கள் செய்தாலும் பாவங்களை மறைத்து வாழலாம், பாவமே செய்யலன்னு சொல்லி வாழலாம். செய்த பாவத்தை வித்தியாசமான கோணத்தில் மறைக்கலாம், வித்தியாசமாக சைன் பண்ணலாம், ஏமாற்றம் செய்யலாம், போய் சாட்சி கொண்டு வரலாம். உலக வாழ்க்கையில் ஏமாற்றி மறைத்து அவர்களுக்கு தெரியாத விதத்தில் என்னவெல்லாம் செய்து விடலாம். அன்பார்ந்தவர்களே, நாளை கியாமத்து நாள் அவ்வாறு கிடையாது. உலகத்தில் ரகசியமான பாவங்கள் செய்து தௌபா இல்லாமல் வஃபாத்தாகினவர்கள் நாளை கியாமத்து நாளில் ஒவ்வொரு கட்டத்திலும் மாட்டிக்கொள்வார்கள், ஒவ்வொரு கட்டத்திலும் மாட்டிக்கொள்வார்கள். நாளை கியாமத்து நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் இழுத்து கொண்டு வருவான் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால். அவனுக்கு எதிராக அவன் உலகத்தில் செய்த பாவங்கள் முன்வைக்கப்படும்.
இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்படியான பாவங்களை எல்லாம் நீ செய்திருக்கிறாய் என்று சொன்ன நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், இப்படியான பாவங்களை நான் பார்த்ததும் கிடையாது, செய்ததும் கிடையாது, நினைத்ததும் கிடையாது என்று முழுமையாக மறுத்து விடுவான். மீண்டும் ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். அந்த மனிதன் அதை மறுத்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு எதிராக சாட்சிகளை அல்லாஹ் கொண்டு வருவான். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். சூரா யாசின்ல வரக்கூடிய இந்த ஆயத் இருக்கின்றதே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் திரையை போட்டு விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் பேசும், தொடைகளை பேச வைப்பான், நரம்புகளை பேச வைப்பான். ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடியானுக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வருவான். அன்பார்ந்தவர்களே, அந்த அடியானிடத்தில் சொன்ன நேரத்தில் அவன் மறுத்து கொண்டே இருப்பான். உடனே ஒரு சப்தம் வரும். மேல்புறம் பார்ப்பான், யாரும் இல்லை. கீழே பார்ப்பான், யாரும் கிடையாது. வலதுபுறம் பார்ப்பான், யாரும் கிடையாது. இடதுபுறம் பார்ப்பான், யாரும் கிடையாது. அந்த மனிதன் யோசிப்பான், இந்த நாளில் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாளில் எனக்கு எதிராக யார் சாட்சி சொல்வது என்று அந்த மனிதன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வலது புறத்திலிருந்து அவனுடைய கால்கள் பேசிக் கொண்டிருக்கும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை என்னின் மூலமாகத்தான் நடந்து சென்று செய்தான். அன்பார்ந்தவர்களே, யாருக்கும் தெரியாமல் நடந்து செய்த பாவங்கள் மறந்து விட வேண்டாம். நாளை கியாமத்து நாளில் சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வருவான். வாப்பாக்கு தெரியாமல், உம்மாக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் மறைத்து ஒளித்து செய்த பாவங்கள் நாளை கியாமத்து நாளை எங்களுக்கு எதிராக வந்துவிடும். கைகள் அல்லாஹ் பேச வைப்பான். கைகள் சொல்லும், யா அல்லாஹ், இந்த பாவங்களை எண்ணி மூலமாகத்தான் பிடித்தான். கண்கள் சொல்லும், யா அல்லாஹ், இந்த பாவத்தை எண்ணி மூலமாகத்தான் பார்த்தான். காதுகள் சொல்லும், யா அல்லாஹ், இந்த பாவத்தை எண்ணி மூலமாகத்தான் கேட்டான். அன்பார்ந்தவர்களே, விபச்சாரம் செய்த மனிதர்களுக்கு எதிராக தொடைகளையும் மர்மஸ்தானத்தையும் அல்லாஹ் பேச வைப்பான். இவ்வளவு பயங்கரமான கேவலமான நிலைமை உருவாகும் நாளை கியாமத்து நாளில் ரகசியமான பாவங்கள் செய்தவர்களுக்கு எதிராக. எனவே அன்பார்ந்தவர்களே, ரகசியமான பாவங்களை விடுவதற்கு மிகவும் பொருத்தமான காலம் ரமதான். ரகசியமான பாவங்களை விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எமது வாழ்க்கையில் பரகசியமான பாவங்களை நாளுக்கு நாள் விட்டுவிடுவோம். எமது வாழ்க்கையில் நன்மையான விஷயங்களை அதிகம் செய்வதற்கு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். எமது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எமது பிரைவேட் லைஃபும் பப்ளிக் லைஃபும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். நாம் வீட்டுக்குள்ளாலையும் ஒரு மாதிரி தான், வீட்டுக்கு வெளியாலையும் ஒரு மாதிரி தான், நாம் மஸ்ஜிதுக்கு வெளியேயும் ஒரு மாதிரி தான், மஸ்ஜிதுக்கு உள்ளாலையும் ஒரு மாதிரி தான், 4 சுவருக்கு மத்தியில் ஒரு மாதிரி தான், அதுக்கு வெளியேயும் ஒரு மாதிரி தான், மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் ஒரு மாதிரி தான், பிள்ளைகள் இல்லாத நேரத்திலும் ஒரு மாதிரி தான். இப்படியான நிலைமைகள் உருவாக வேண்டும். பிரைவேட் லைஃபும் பப்ளிக் லைஃபும் ஒரே மாதிரி அமைஞ்சுன்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, ரகசியமான நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே பயங்கரமானது. அதனுடைய பாதிப்புகள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரகசியமான பாவங்களில் ஒரு மனிதர் தொடர்ச்சியாக இருப்பான் என்று சொன்னால் முதலாவது அவன் இழப்பது துஃபுல் ஈமான். ஈமானை இழந்து கொண்டே இருக்கிறான். ஈமானுடைய பலவீனம் நாளுக்கு நாள் அவன் கண்டுகொண்டே இருப்பான். அவனுடைய ஈமான் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும். அவன் அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் என்னை கேட்டு கொண்டிருக்கிறானே, அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களே, நான் கியாமத்து நாளில் இத்துணை படைப்பினங்களும் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே என்ற ஈமான் இல்லாமல் அந்த பாவங்களை செய்வான். அதன் மூலமாக அவனுடைய ஈமான் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் இரண்டாவது, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ரகசியமான பாவங்கள் இருப்பான் என்று சொன்னால் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஹிர்மானு தௌஃபீக். நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நல்ல அமல்களுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நல்ல அமல்களில் ருசி இருக்காது, ஆர்வம் இருக்காது.
சுன்னத்தான அமல்கள் செய்து பாரமாக இருக்கும், தஹஜ்ஜுத் தொழுகைகள் பாரமாக இருக்கும், சதக்காக்கள் தான தர்மங்கள் பாரமாக இருக்கும். இரவு நேரங்களில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவது, சுன்னத்தான தஹஜ்ஜுதான தொழுகைகளை தொழுவது பாரமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இது நாளுக்கு நாள் படி தாண்டி ஃபர்தான அமல்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அமல்களுக்கு பாக்கியம் இல்லாத மனிதராக மாறிடுவான். மூணாவது, அவனுடைய வாழ்க்கையில் இன்னல் அபத் லயஹ்ருமு ரிஸ்க பித்தம்பி யுஸீபுஹு, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரகசியமான பாவத்தின் மூலமாகத்தான். நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வினால் வரக்கூடிய நல்ல விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையில் இழந்து விடுவான். முதலாவது, ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள். எவ்வளோ வியாபாரம் செய்கிறோம், எவ்வளோ லாபங்களை தேடுகிறோம், ஆனால் வீட்டில் ஃபெமிலியில் கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனை முடியாமல் இருக்குது, ஒவ்வொரு நாளும் துன்பமாக இருக்குது, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது. அன்பார்ந்தவர்களே, யாரிடமோ முறையிடுகின்றோம், யாரிடமோ சொல்லி பார்க்கின்றோம், யாரிடமோ கடன் கேட்டு நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் எமது ரகசியமான பாவங்கள் எமது வாழ்க்கையில் இருந்தால் ஏன் மாற்றக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம்தான், நாம் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக, ரகசியமான பாவங்களின் மூலமாக பாதிக்கப்படுவது எமது பிள்ளைகள். எம்முடைய பாவங்களின் மூலமாக எமது பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். எமது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றன. எமது பிள்ளைகளுடைய ஞாபக சக்தி, விளக்கு சக்தி, அவருடைய கல்விகள், அவருடைய குர்ஆன், அவருடைய உலகக் கல்விகள் பாதிக்கப்படுகின்றது எமது பாவங்களின் மூலமாக. ஐந்தாவது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயம்தான், அவனுக்கு நல்ல முடிவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சூஉல் ஹாத்திமா, நல்ல முடிவு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். தமூத்தூன் கமா தஈஷூன், ஒரு மனிதர் எவ்வாறு வாழ்கின்றாரோ அவ்வாறு தான் அவருடைய மரணம். எனவே இந்த 5 விதமான பயங்கரமான நிலைமைகள் உருவாகும். ஒரு மனிதர் தொடர்ச்சியாக பாவத்திலே இருப்பார் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமதானை பாக்கியமாக கருதி ரமதானில் எமது ரகசியமான பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி கொடுப்போம். ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் நோம்பு நோற்று விட்டான்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ தாகமாக இருந்தாலும், எவ்வளோ பசியாக இருந்தாலும், நோன்பு நோற்ற சிறார்கள் கூட பகல் நேரத்தில் உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள், நோன்பை விடமாட்டார்கள். காரணம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் நோன்பை விடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த சிந்தனையை கொண்டு வருவோம். எல்லா நேரத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா இடங்களிலும் ரகசியமான பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பாடத்தை இந்த ரமதானில் இருந்து படித்து ரமதானின் மூலமாக ரகசியமான பாவங்களை விடக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.